ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். இன்னைக்கு எபிசோட் வீக்கா ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருந்துச்சு. இனிமேல் கண்டினியூஸாக நாளைக்குமே அப்படி தான் இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ அதுக்கப்புறம் தான் தாத்தாவோடைய அட்வைஸ், அப்புறம் தான் விஜய் வந்து ரியாலிட்டிக்கு வந்து காவேரியை வந்து ஒரு வாரமாக எவ்வளோ வழிகளை தாங்கியிருக்காங்க அப்படின்றத புரிய வராரு. ஸோ அதுக்கப்புறம் தான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வெண்ணிலாவை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்க்கு கொண்டு போய் விட போறாரு. ஸோ அப்புறம் ராகினி வந்து ட்விஸ்ட் பண்ணி காவேரியை ட்ரிகர் பண்ணி விட்டு மேபி அவங்க அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போகிறதுக்குவே ஹைலி சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த லெட்டரை வந்து ராகினி கிழிச்சிடுறாங்க. அது முக்கியமான பாயிண்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் விஜய்க்கு தெரிய போகிறதில்ல. அண்ட் இன்னைக்கு முக்கியமான விஷயம் இருந்தது, நிவின்க்கு உண்மைகள் தெரிய வந்துருச்சு. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் அப்கமிங்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஷெடியூல்ல விஜய் வந்து நிவின் வீட்டுக்கு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வந்து நமக்கு அப்படி கிடைச்சிச்சு. ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் அண்ட் வெண்ணிலா வீட்டுல இல்லாத தருணத்துல மேபி காவேரி மனசுடைஞ்சு வீட்டை விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை தொடர்ந்து தான் விஜய் வந்து நிவின் அண்ட் யமுனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்றதுக்கு போவாங்க போல. அப்போ நிவின் அண்ட் விஜயோடைய அந்த ஃபேஸ் ஆஃப் கண்டிப்பாக ஒரு செம்மையான கான்வர்சேஷன் இருக்கும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிவின் யமுனாவுடைய மேரேஜ் டாக்கு முன்னாடி விஜய் போயிட்டு நிவின் கிட்ட பேசுவார். ஈவன் ஒரு எபிசோட் ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த எபிசோட்க்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. ஈவன் ஹரி சாருமே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி 2 ஆண்களுடைய கான்வர்சேஷனை 10 நிமிஷத்துக்கு மேலே எப்பவுமே நாங்கள் வைக்க மாட்டோம். பட் இது ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வச்சு அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது விஜயோடைய டைலாக்ஸ் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள். ஏன்னா என் லைஃபே என் காவேரி தான், என் வாழ்க்கையே காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என் மனசில் காவேரியை தவிர யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா? இப்போது அந்த விஷயங்கள்லாம் நிவின் வந்து பாயிண்ட் மாதிரி எடுத்து இப்போ எந்த தைரியத்தில் வெண்ணிலாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போதைக்கு நிவினுக்குமே காவேரி மேலே எந்த ஒரு தப்பான இன்டென்ஷன்ஸுமே கிடையாது. எக்ஸ் லவர் அப்படின்ற ஒரு வெல்விஷராக, காவேரியோட வெல்விஷராக கண்டிப்பாக விஜய் கிட்டே கேட்கறதுக்கு ஒரு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை மேபி விஜய் வந்து காவேரியை தேடி போகும்போது நிவின் வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி ஒரு சில கான்வர்சேஷன்ஸ் வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அகைன் அங்கே நிவின் கிட்ட விஜய் வந்து காவேரி தான் இப்போவுமே சொல்கிறேன், காவேரி தான் என்னுடைய லைஃப் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் வச்சிருப்பாரு நம்ம டைலாக் ரைட்டர் சார். ஸோ பார்க்கலாம், இன்னும் ஒரு தரமான எபிசோட்காக நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அங்கேயுமே காவேரி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கொடைக்கானல் ட்ராக் வரலாம். பிகாஸ் குமரன் வீட்டில் வச்சுமே ஷூட் போச்சு இல்லையா? அங்கேயுமே விஜய் மட்டும் இருக்க மாதிரி தான் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ், இந்த ஷெடியூல் வந்து இன்னும் அப்டேட்ஸ் கிடைக்கல. ஸோ ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சா ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த குமரன் வீட்டில் ஒருவேளை விஜய் வந்து வெண்ணிலாவை கொண்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடமா காட்டுவாங்களோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அவங்க அங்கே போயிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸாவது ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த லொக்கேஷன்லேருந்து. ஸோ அங்கேருந்து வெண்ணிலா எதுவுமே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது காவேரியை தேடி போகிற மாதிரி தான் இருக்கணும். நாளைக்கு இன்னொரு ப்ரோமோ வந்துச்சுன்னா, நாளையோ நாளை மறுநாளோ இன்னொரு ப்ரோமோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக காவேரியை தேடி விஜய் போகிற மாதிரி இந்த நிவின் அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன் இருக்கிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், மகாநதியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் தான், அன்எக்ஸ்பெக்டட் தான். பார்க்கலாம் டீம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.